வணக்கம் மாணவர்களே. இன்று 12ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 5 அணைவு வேதியியல் இதுல உள்ள மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம். விபி கொள்கையின் வரம்புகள் யாவை? கீழ்கண்ட சேர்மங்களுக்கு ஐபாக் பெயர்களை தருக. ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கோபால்டு, எத்திலின் டையமின் கொடுத்துருக்காங்க. வெளியே அதாவது அணைவு கோலத்துக்கு வெளியே சல்பேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐபாக் பெயர் சொல்லணும். அதே மாதிரி இது புத்தக வினாதான், இதுவும் புத்தக வினாதான். இரட்டை உப்புக்கள் மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? அடுத்து முக்கியமான வினா, மிக முக்கியமான வினா, வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. அடுத்து பாருங்க, ஸ்காண்டியம் நீர் மூலக்கூறு இருக்கு. 6 நீர் மூலக்கூறு ஸ்காண்டியத்தோட கனெக்ஷனா இருக்கு. இதோடைய ஆக்சிஜனேட்டிவ் எண் +3. நிறமற்றது, இந்த அணைவு தொகுதி நிறமற்றது, விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து கோபால்டு, சரியா, கெக்ஸா புளூரைடு இருக்கு. என்ற அணைவு சேர்மத்தின் காந்த பண்பு மற்றும் காந்த திருப்புத்திறனை கணக்கிடுக. காந்த பண்பு, காந்த திருப்புத்திறன்கிறது நமக்கு ஃபார்முலாலாம் இருக்கு. காந்த திருப்புத்திறனுக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, இது ஒரு அணைவு சேர்மம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈனி, ஐபாக் பெயரு, ஆக்சிஜனேற்ற எண். சரியா? அடுத்து அணைவு எண் என்றால் என்ன? வினா எண் 8. அணைவு எண் என்றால் என்ன? வினா எண் 9. அணைவு மாற்றியங்கள், அயனியாதல் மாற்றியங்கள். சரியா? எடுத்துக்காட்டோட கூறணும். அடுத்து மருத்துவத்துறையில் பயன்படும் ஒரு அணைவு சேர்மம் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த அணைவு சேர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணம் தருக. சரியா? 11வது வினா பாருங்க. ஒரு அணைவு சேர்மம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஐபாக் பெயரு, மைய உலக அயனி, அணைவு எண், இதெல்லாம் எழுதணும். அடுத்து 12வது பாருங்க. இது புத்தக வினாதான். அணைவு சேர்மத்தின் ஈனி, மைய உலக அயனி, ஐபாக் பெயர், இதெல்லாம் எழுதணும். அடுத்து பாருங்க, 13வது நீரேற்ற மாற்றியம் என்றால் என்ன? 14வது வினா படிகப்புல ஆற்றல் என்றால் என்ன? இதெல்லாம் முக்கியமான வினா, அணைவு வேதியியல் உள்ள மிக முக்கியமான வினா. சரியா?